சுந்தரம், ஏன் ஏசி இவ்வளோ கம்மியா இருக்கு? ஃபுல்லாவே? ஃபுல்லாக தாம்மா வச்சுருக்கேன். அப்படியா? என்ன சுந்தரம், கூலிங்கே வரலையே சரியா? நாளைக்கு மெக்கானிக் கிட்ட சொல்லி ஏசியை பார்க்க சொல்லு. சரிங்கம்மா. சரியா வரலன்னா காரையை மாத்திடு. சரிங்கம்மா. Hi Rasi, how are you? என்ன அருண், ஆபீஸ் விட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட உட்காந்து ஃபைல் பார்த்துட்டு இருக்க? ரொம்ப கடுமையா உழைக்கிற போல இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சித்தி, ப்ரோ கிட்ட டவுட் கேட்கணும், அதுக்காக தான் ஃபைல் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல அருண், விளையாட்டு புள்ளையா இருக்கியே. உன்கிட்ட ஆதி இவ்ளோ பெரிய எம்டி பதவியை தூக்கி கொடுக்கறானே, இது சரியா வருமான்னு ஒரு பயம் இருந்தது. ஆனா இப்ப நீ பொறுப்பா இருக்கிறத பார்த்தா நீ இன்னொரு ஆதியா வந்துருவ போல இருக்கே. சித்தி, ஒரு சூரியன் ஒரு சந்திரன், அது மாதிரி ஒரு ஆதித்யா சித்தி. ஒருத்தரை இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கலாமே தவிர ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப தப்பு சித்தி. அப்படிலாம் ஆகவும் முடியாது. அருண், சொல்ல ஐஷோ, இப்படி உன்னை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு தெரியுமா? ஆதி வராரு. ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ. என்னடா ப்ரோ, உனக்காக தான் ப்ரோ இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன விஷயம்? ஒரு நிமிஷம் இப்படி உட்கார் ப்ரோ. ப்ரோ, இந்த ஃபைல் ஒரு நிமிஷம் பாரு ப்ரோ, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆஹா, ஒண்ணு கூட்டிட்டாங்களே. இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்தா நான் இல்ல தனியாயிடுவேன். இவங்க எப்பவும் ஒண்ணு சேரவே கூடாது. வனஜா, நீ இன்னும் ஓவர் டைம் பார்க்கணும்டி.
என்ன இது அகிலாண்டேஸ்வரி ஆதி மேல இவ்வளோ கோவமா வந்திருக்கா? ஏதாவது தெரிஞ்சிருச்சோ? தெரிஞ்சா நல்லா தான் இருக்கும். உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். நீ இப்படி பண்ணலாமா? உன்கிட்ட நான் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆதி. எனக்கு அப்புறம் இந்த குடும்பத்தோட அந்தஸ்து, கௌரவம், பெருமைகளை நீ கட்டி காப்பாத்துவேன்னு நான் நம்பிக்கையோட இருந்தேன். ஆனா நீ இப்படி கவனக்குறைவா நடந்துகிட்டு இருக்கியே. நீங்க என் மேல இவ்வளவு கோபப்படுற அளவுக்கு நான் எதுல கவனக்குறைவா நடந்துக்கிட்டேன்? நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு புரியலமா. அக்கா, என்னக்கா இது? ஆதி மேல இவ்ளோ கோவமா வந்திருக்கீங்க? ஆதி அப்படின்னு தப்பு பண்ணா? இந்த செயின் லாக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா? இந்த செயின் மூலமா பெரிய அவனுக்கு எதுவும் சொல்ல நினைச்சிருக்காருக்கா. அதனால தான் நம்ம 2 பேர்கிட்டயும் அவர் செயினை பத்தி விசாரிச்சிருக்காரு. அம்மா, பார்க்கிறதுக்கு பழைய காலத்து செயின் மாதிரி இருக்கு. இது யாரோடதுமா? நம்ம குடும்பத்துக்கு சொந்தமான நகை இது. உன் தாத்தா, என் அப்பா ராஜசேகர பூபதி போட்டுக்கிட்டு இருந்த செயின். ஆதி, இந்த செயினை நான் உன்கிட்ட கொடுக்கும் போது என்ன சொன்னேன்? இந்த லாக்கெட்டுக்குள்ள உன் தாத்தா பாட்டி போட்டோ இருக்கு. இது உன் கூட இருந்தா அவங்க ஆன்மாவே உன் கூட இருக்கிற மாதிரி. அதனால இத நீ பத்திரமா வச்சுக்கோன்னு சொன்னேன்ல. ஆமாம்மா. நான் உன்கிட்ட எப்பவோ கொடுத்த செயின் இப்போ மறுபடியும் என் பேக்ல எப்படி வந்துச்சு? இதுதான் நீ செயினை பாத்துக்கிற லட்சணமா? நாளைக்கு உங்க அப்பாவோட பர்த்டேக்காக நான் gift வாங்க போன இடத்துல என் ஹேண்ட்பேக் ஓபன் பண்ணா இந்த செயின் என் பேக்ல இருக்கு. இது எப்படி என் பேக்ல வந்ததுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம குடும்ப பாரம்பரிய நகை விஷயத்துல நீ இப்படி கவனக்குறைவா இருக்கலாமா ஆதி? இனிமேலாவது இத கவனமா வச்சுக்கோ.
இனிமே நான் கவனமா பாத்துக்கிறேம்மா. ம். பெரியய்யா, இந்த செயின் பெரியய்யா, ஏங்க, நாளைக்கு உங்க பர்த்டே. சீக்கிரமா எழுந்திருக்கணும். தூங்காம நீங்க என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? இத்தனை வருஷம் செலிப்ரேட் பண்ணதை விட இந்த வருஷம் உங்க பர்த்டேவை நீங்க மறக்க முடியாத அளவுக்கு ஸ்பெஷலா செலிப்ரேட் பண்ணுங்க. ஏன்னா அருண் ஐஸ்வர்யா கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வர முதல் பர்த்டே இது. அத ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேங்க. நீங்க என்ன சொல்றீங்க? என்னாச்சுங்க? ஏன் டல்லா இருக்கீங்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அகிலா. மனசு சரியில்லை. மனசு சரியில்லையா? ஏன், என்னாச்சு? என்னன்னே தெரியல. என் மனசு ரொம்ப குழப்பமா இருக்கு. நாளைக்கு என் பர்த்டே. எப்படி எல்லாம் செலிப்ரேட் பண்ணலாம்னு நினைச்சு நீ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க. ஆனா என்னால சந்தோஷமா இருக்க முடியல. பர்த்டே கூட நீங்க சந்தோஷப்பட முடியாத அளவுக்கு அப்படி என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? என்ன அகிலா, எதுவும் தெரியாத மாதிரி கேக்குற? என் ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கிறது உனக்கு தெரியாதா? ஏற்கனவே போக வேண்டிய உயிரை ஒரு தடவை பார்வதி காப்பாத்தி கொடுத்துருக்கா. மறுபடியும் என்னோட ஹார்ட் எப்ப வேணாலும் ஸ்ட்ரைக் பண்ணலாம். அடுத்த பர்த்டேக்கு நான் இருப்பனோ இல்லையோ. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. என் பூவுக்கும் பொட்டுக்கும் மாங்கல்யத்துக்கும் என்னைக்கும் ஆபத்து வராது. நான் வர விட மாட்டேன். நம்ம கையில என்ன இருக்கு அகிலா? இப்ப எதுக்காக நீங்க இப்படி தேவையில்லாத கற்பனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? கோவப்படாத அகிலா. எனக்கு அப்படி ஏதாவது ஒண்ணு நடக்கிறதுக்குள்ள நம்ம ஆதி கல்யாணத்தை முடிச்சிடணும் அகிலா. அதுதான் என் ஆசை. என்னங்க, ஆதி கல்யாணம் நல்லபடியா நடக்கும். உங்களுக்கும் ஒண்ணும் ஆகாது. நீங்க கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. அம்மா, பால் எடுத்துட்டு வந்திருக்கம்மா. வா, பால் எடுத்துக்கோங்கம்மா. அங்க வை. ம். இந்தாங்க, பால் சாப்பிடுங்க. பால் சாப்பிட்டு நல்லா தூங்குங்க.
ஐயா கிட்ட சொல்லுங்க அம்மா வந்துட்டாங்க. சரி, நீ போய் கூட்டிட்டு வா, நான் சொல்லிடுறேன். விஜயா, மேடம், எல்லா ஏற்பாடும் ரெடியா இருக்கா உள்ள? எல்லாம் ரெடியா இருக்கு மேடம். பார்வதி, அம்மா, அன்னதானத்துக்கான எல்லா ஏற்பாடும் சரியா இருக்கா? நீ பாத்துட்டியா? எல்லாம் சரியா இருக்குமா. நான் எல்லாத்தையும் சரி பார்த்துட்டேன். குட். ஆண்டி, இது என்ன ரொம்ப கடுமையான பிரார்த்தனையா இருக்கும் போல. இது எதுக்காக பண்றது? ஐஸ்வர்யா, இந்த பிரார்த்தனை, பூஜை, வேண்டுதல், விரதம் இத பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியாது. உன் பக்கத்துல நிக்குதே ஒரு முந்திரி கொட்டை, அதுகிட்ட கேளு, எல்லாம் தெரியும். பார்வதி, இது எதுக்கு? எனக்கும் தெரியலம்மா. கொஞ்சம் இருங்க, அந்த அம்மா கூட இருக்கிறவங்க கிட்ட போய் கேட்டுட்டு வந்துடுறேன். அம்மா, இந்த கடுமையான பிரார்த்தனை எதுக்காகம்மா பண்றது? கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், கல்யாணமான பொண்ணுங்களுக்கு தாலி பாக்கியம் நிலைச்சிருக்கணும். அதுக்காக தாம்மா இந்த பிரார்த்தனை. இந்த அம்மா உங்க பொண்ணுக்காக பண்றாங்களா? ஆமாம்மா, இவங்க பொண்ணு தாலி பாக்கியத்துக்காக பண்றாங்க. பொண்ணும் மாப்பிள்ளையும் வண்டியில போகும்போது வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. பொண்ணுக்கு லேசா அடி, உயிருக்கு ஆபத்து இல்ல. ஆனா மாப்பிள்ளைக்கு ரொம்ப அடிபட்டு மோசமாயிடுச்சுமா. ரொம்ப சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருக்காருமா. அதுதான் பொண்ணோட தாலி பாக்கியத்துக்காக இந்த அம்மா பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி கையில விளக்கோட எத்தனை தடவை கோயில சுத்தி வரணும்? 108 தடவை சுத்தி வரணுமா. எக்காரணத்து கொண்டும் பிரார்த்தனைய பாதியில கைவிடக்கூடாதுமா. அப்படி விட்டோம் வேண்டிக்கிட்டதுக்கு எதிர்மறையா நடந்துடுமா. நல்லது நடக்க வேண்டிய இடத்துல கெட்டது நடந்துருமா. 108 தடவை சுத்தி வரணுமா? அதுவும் முட்டி போட்டுக்கிட்டு? ரொம்ப கஷ்டம் இல்ல ஆண்டி? வேண்டுதல், விரதம்னா இப்படிதான் கஷ்டப்படணும். அதுக்கு தான் வேண்டும் போது பார்த்து வேண்டிக்கணும். அம்மா, இந்தாங்கம்மா. வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? யார் பேருக்குமா அர்ச்சனை? என் வீட்டுக்காரர் பேருக்கு. பேர் சொல்லுங்க ஐயா. புருஷோத்தமன். புருஷோத்தமன் நாமதேச. என்ன நட்சத்திரம்? ஹஸ்த நட்சத்திரம். ஹஸ்தம். ஆவயோக சகும்பயோக க்ஷேமஸ்தைரிய வீரே விஜய ஆயுः ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபுதர்த்தம் தர்மார்த்த காம்ய மோட்ச சதுர்வித பல புருஷார்த்தம் ராஜத்வாரே சர்வ அனுகூலதா பிராப்தம் அஷ்டோத்ர பூஜாம் சத்தகரிஷ்யே நானாவித பிரபலோத்தரோஷ்பாதினோ பூஜாம் சமர்ப்பயாமி ஏகஹாரதி ஆஜ்ய தீபம் தரிசயாமி நமஸ்காரம் தாரயாமி சதமானம் புரோதாய புருஷதேந்திரிய ஆயுஷேவேந்திரிய பிரதிஷ்டதி அம்பா சாம்பவி சந்திரமௌலிரவலா அபர்ணா உமா பார்வதி. அம்மா, ஆ? அடுத்து மேரேஜ் ஃபங்க்ஷன் தானே? ஆமா அருண். ஓகேம்மா, போலாமா? போலாம். வாங்க போலாம். ஓம்
வணக்கம் 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 ஐயா. வணக்கம் வணக்கம் உட்காருங்க. நமஸ்காரம்மா. வணக்கம். சாமி எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி. அம்மாவும் ஐயாவும் தாலி எடுத்து கொடுத்தா அவ கட்டிடுவா. பார்வதி மாங்கல்யத்தை எடுத்து அம்மா கிட்ட கொடு. சரி